இல்லை அவரால் முடிஞ்சது எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அவசரப்பட்டு பதவி விலகிட்டார். இப்போ இங்கே இருக்கிற டிவிக்கு அமைச்சருங்க பார்த்தீங்களா, ஒன்றும் சரியில்லை. நாங்கள் பதவி விலக மாட்டோம்னு தான் நினச்சோம். ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருப்பாங்க. இவங்களோட ஒரு அழுத்தத்தினால தான் பதவி விலகிறா. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீ நீடு படிக்கலைன்னா தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு கவர்மெண்ட்டில் சொன்னான்னா அது கவர்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கணும். மாணவர்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடிஸ்லாம் பண்ணணும்னு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஆமாம், மாணவர்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ காங்கிரஸ் ஆட்சியும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அது எல்லோரும் நல்லா தெரியும். அவங்க முன்னெச்சரிக்கையாக அவங்க ஸ்டெப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகியிருக்காது. இல்லை கவர்மெண்ட் வந்து யாரையுமே நீ நீடு படி எழுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கம்பல் பண்ணலை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் பதவி விலகிறனால, ஒரு ஆள் பதவி விலகிறனாலலாம் வந்து இதுக்கு சொல்யூஷன் வராது. இது மாதிரி ஏதாவது ஆகும்னா மாணவர் போராட்டம் ரோட்டில் உட்காந்து ஒரு மினிஸ்டர் இது பண்ணி தான் வேறு யார் இது பண்ணுவாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். நீட் தேர்வு விவகாரத்தை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இத்தகைய அரசியல் மாற்றங்களும் கல்வி வளர்ச்சியும் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் பதவியை ராஜினாமா பண்ணது சரியான முடிவு தானா அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த நீட் முறைகேடுகளுக்கு வந்துட்டு தர்மேந்திர பிரதான் வந்துட்டு பதவி விலகியிருக்காரு. இது சரியான முடிவா? இல்லை அவரால் முடிஞ்சது எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அவசரப்பட்டு பதவி விலகிட்டார். சரி, அடுத்து வேறு யாராவது இதேமாதிரி பதவி விலகிட்டே போனால் எப்போ தான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும்? சரி, அடுத்து வர்றவங்களாவது இதுக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் தரணும். சரியானது தான். இதுக்கு ஒரு என்ன ஆச்சரியம்னா, இளைஞர்களை முடியாதது எதுவுமே இல்லை. அதுதான் சக்தி. நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக சரியான முடிவு தான். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த நீட்னால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அனிதாங்கிற அந்த சகோதரிலாம் இறந்துருந்தாங்க. அது ரொம்ப பாதிப்பான விஷயந்தான். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடச்சதுன்னா இவருடைய ராஜினாமா வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இது யங்ஸ்டர்ஸ் கிடச்ச ஒரு வெற்றி தான். அது வந்து பதவி விலகிருக்கக்கூடாது. இவங்களோட ஒரு அழுத்தத்தினால தான் பதவி விலகிறா. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த நீட் தேர்வு கசிச்சது வந்து யார் இது பண்ணுறாங்க? அது தர்மேந்திர பிரதான் தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாரா? அப்போ அவரை பதவி விலகம் பண்ண சொல்கிறாங்க. இதில் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். பதவி விலகி இருக்கக்கூடாது. அவர் ரிசைன் பண்ணுறக்கான்னு கேட்டால் இட் இஸ் லெஃப்ட் ஒன்லி அட் ஹிஸ் ஓன் வில் அண்ட் விஷ். நோபடி கம்பெல்ட் ஹிம் டு மேக் எ ரெசிக்னேஷன். ஸோ இன் நோ வே கவர்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ரெசிக்னேஷன். ஏன்னா முடிவுங்கிறது அவ எடுக்கிற முடிவு. அவர் வந்து நல்லவரா கெட்டவரா தட் இஸ் நாட் அவர் வர்ஷன். ஆனால் நல்லவராக இருப்பார்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவருக்கு கல்வி அமைச்சர் கொடுத்தாங்க. இனிமேல் வர ஆள் எப்படின்னு தெரியாது. சரியான முடிவு தான். அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, அதுதான் எல்லாரும் பார்க்குறோம். அவர் சரியான முடிவு தான். அவர் வயசாகிடுது ஒரு பக்கம். எனக்கு இனிமே வந்து புது ஆள் வந்து அதை எடுத்து இந்த நீட்டு வந்து நல்லபடியாக முடிச்சு வைக்கணும், நல்லதாக பண்ணணும். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். புரியுதுங்களா? பதவி விலகி இருக்கிறது வந்து சரியான முடிவு தான். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து போராடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-45 நாள் போராடி இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு நாங்கள் பதவி விலக மாட்டோம்னு தான் நினச்சோம். ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருப்பாங்க. ஆனாலும் பதவி விலகிட்டார். இது நல்ல விஷயந்தான். அதில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தொடர்ச்சியாக நீட் வினாத்தாள்லாம் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். 20 பேர் கிட்டத்தட்ட 21 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நீட் எக்ஸாம் லீக் ஆனதுனாலேயே. அதனால் வந்து மாணவர்கள் போராடி இருக்காங்க. இது மாணவர்கள் கிடைச்ச வெற்றி தான். நான் அதை வரவேற்கிறேன். ஓகே, இது வந்து மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நீங்கள் இவருடைய ராஜினாமா பார்க்குறீங்களா? ஆமாம், மாணவர்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க போராடி தான் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களால முடியாது எதுவுமே இல்லை. அவங்க இறங்கி போராடினாங்கன்னா எந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகும். வெற்றி தான். மாணவர்கள் முடியாது எதுவுமே இல்லைன்னு இதெல்லாம் ஒரு பாடம். நிச்சயமாக இது யங்ஸ்டர்ஸோடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. அவங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டாங்க. அங்கே உட்காந்து டெல்லியில் அந்த இடத்துல உட்காந்து ஈவன் நம்ம ஆக்டர் பிரகாஷ் ராஜிலேருந்து நிறைய பேர் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்குடைய ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி தான் அது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆமாம், இதை பேச வச்சுட்டு ஒன்று ஒன்றா நாளைக்கு கொண்டு வருவாங்க. இன்னொன்று ஏதாவது ஒரு இதை வச்சுருவாங்க. பிரதர் வாங்க,
இன்னொரு ஏதாவது வச்சுட்டு இன்னொரு அமைச்சரை பதவி விலகணும்பாங்க. அது மாதிரி விலகிட்டே பண்ணி நாளைக்கு பிரதமரே பதவி விலகணும்பாங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சியும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அது எல்லோரும் நல்லா தெரியும், ஒட்டுமொத்த உலகத்துக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கக்குள்ள எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும்? இதெல்லாம் வேணும்ன்ட்டு பண்ணுறது. நீங்கள் நீட் தேர்வில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ஒரு தீப்பெட்டி எழுத்து அது ஒரு இதில் போடுறாங்க, கிளிப்பில் போடுறாங்க. என்னடான்னா சூடம் காட்டுறதுக்கு சூடம் போடுற மாதிரி ஒரு கிளிப்பு போடுறாங்க. சூடம் அந்த இடத்துல தான் ஏற்றி இது பண்ணுவாங்க, பூஜை போடுவாங்களா காருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஒரு கிளிப்பு ஒன்று வந்தது. அதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடியது தான் இது. இல்லை கவர்மெண்ட் வந்து யாரையுமே நீ நீடு படி எழுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கம்பல் பண்ணலை. இஷ்டம் இருந்தால் படி. நீ நீடு படிக்கலைன்னா தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு கவர்மெண்ட்டில் சொன்னான்னா, இல்லை நீடில் ஃபெயில்னு தூக்கு போடு. அதெல்லாம் வந்து திமுறில் செய்கிற வார்த்தை. இஷ்டம் இருந்தால் நீடு படி, இல்லைன்னாக்கா கவர்மெண்ட்டில் பிஏ பிஎஸ்சி படி. இல்லை அப்படி இல்லை. அவங்க முன்னெச்சரிக்கையாக அவங்க ஸ்டெப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகியிருக்காது. இந்த மாதிரி எதுவுமே ஸ்டெப் எடுக்காதனால தான், நீட் தேர்வு இந்த மாதிரி எடுக்காதனால தான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான். அது வந்து எப்படி சொல்கிறது, அவர் எந்த மாதிரி இருக்காருன்றது நமக்கு தெரியாது. அவர் வயசாகிடுதுன்றதுனால தான் அவர் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் விலகினா தான் முடியும் அப்படின்றாரு. வயசு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வேறு யாராவது வந்து புதுசாக எடுத்து இந்த இடத்துல அவங்க நின்று அவங்க நீட்டை வந்து ஒழிக்கணும். நல்லது, பசங்க போராட்டத்துக்கு நல்லது முடிவு வரணும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் பதவி விலகிறனால, ஒரு ஆள் பதவி விலகிறனாலலாம் வந்து இதுக்கு சொல்யூஷன் வராது. இதில் வந்து ஒட்டுமொத்த சிஸ்டத்துலேயுமே பிரச்சனை. பட் அந்த பசங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சிபிஎம் பார்ட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய கோரிக்கையும் வந்து இப்போ வந்து அமைச்சர் பதவி விலக தான் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதை அடுத்தடுத்து இதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீட் பேன் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அவங்க வந்து நீட்டில் சீர்திருத்தம் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கேட்குறதுமே சில சிக்கல்கள்லாம் இருக்குது. நம்ம நீட் பேன் அப்படின்னு கேட்குறோம். நீட் பேன் மட்டும் நம்ம கேட்டால் போதாது. நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீட்டுக்கு முன்னாடியுமே இங்கே பிரச்சனை இருந்துச்சு. நீட்டுக்கு முன்னாடியுமே வந்து நம்மக்கிட்ட ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது. அந்த கமிட்டி ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடியுமே தமிழ் மீடியமில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறது கிடையாது. வெறும் 1% அளவு தான் வந்து தமிழ் மீடியம் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் நீட்டு வந்ததுக்கப்புறம் அது அதை விட கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டில் ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடுனால ஓரளவு தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க வந்து மெடிக்கல் காலேஜ் போக ஆரம்பித்தாங்க. பட் ஹவவர் நமக்கு வந்து நீட்டும் வேணாம். அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். அதாவது வேணால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போது ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் பதவி விலகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரியானதா? இல்லை, பதவி விலகிறத விட அதுக்கு என்ன தீர்வு அவங்களால அதை முயற்சி பண்ணணும். அவங்க முயற்சி பண்ணாதனால பதவி விலகிறது வந்து தீர்வு ஆகாது. அவங்க முயற்சி பண்ணி எதுவும் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அது நல்ல விஷயம். சரியானது தான். சரியானனா விலக வேண்டிதான். இப்போ இங்கே இருக்க டிவிக்கு அமைச்சருங்க பார்த்தீங்களா, ஒன்றும் சரியில்லை. மறுபடியும் அவங்களும் விலகி தான் போகணும். மாணவர்கள்லாம் மாட்டி முழிக்கிறாங்க டிவியிட்ட. அரசாங்கம் சரியில்லை, அப்பப்போ போராட்டம், ஆட்சி சரியில்லைன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது டிவிக்கு அவங்களே ஒதுங்கி விலகிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மாணவர்களை ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி. அமைச்சர் பதவி விலகினா தான் சமூக பிரச்சனைகள் தீருங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடையாது. பட் இப்படி இந்த சிச்சுவேஷனில் இவர் பதவி விலகினால தான் இது கிடச்சிது. அதுக்காக இது அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணால் தான் ஒரு ரைட்டான சொல்யூஷனுங்கிறது என்றைக்குமே கிடையாது. அது கவர்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கணும். மாணவர்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடிஸ்லாம் பண்ணணும்னு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணி தான் அந்த இது போகணும்னா அப்போ எல்லா போராட்டத்துக்குமே ஒவ்வொரு மினிஸ்டர் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் தள்ளப்படும். ஓகே, இவருடைய ராஜினாமாங்கிறது மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச ஆமாம், மாணவர் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஆகும்னா மாணவர் போராட்டம் ரோட்டில் உட்காந்து ஒரு மினிஸ்டர் இது பண்ணி தான் வேறு யார் இது பண்ணுவாங்க? காங்கிரஸ் ஆட்சி பண்ணுன்றீங்களா? 65 வருஷம் 70 வருஷம் பண்ணாங்க. எப்படி இருந்தது? இப்போ நம்ம இந்தியா நாடு எப்படி இருக்குது? பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது? இதில் மிலிட்ரியில் எப்படி இருக்கும்? நம்ம இதெல்லாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணுங்கள், சிரிக்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் உண்மையான கருத்தா இல்லையா? ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லை, இப்போ பதவி விலகினதுனால இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கல. நல்லதா கெட்டதானு நோபடி நோஸ் வாட் இஸ் வாட். ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்டு. இனிமேல் அடுத்து வர ஆள் பதவி விலகுவார்னு தெரியாது. அவருக்கு பிடிச்சிருந்தா விலகுவார், இல்லைன்னா விலக மாட்டார். அவங்களுக்கு வெற்றி தான். ஆனால் இருந்தாலும்
அவங்க இது பண்ணியிருக்கலாம் ஸ்டூடெண்ட்டு. இது மாதிரிலாம் போராட்டம் பண்ணாமல் மனு மாதிரி கொடுத்து ஸ்டெப்பு எடுக்கலன்னா பரவாயில்ல. இப்போ தான் ஆட்சி வந்திருக்குது, வேறு புது ஆட்சி இப்போ தான் வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பு எடுப்பாங்க. ஓகே, இது மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா? ஆமாம், வெற்றியாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்கணும், அந்த வெற்றி கிடைக்கணும். கண்டிப்பாக இது அவங்களுடைய சக்ஸஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விவசாய சங்கத்தினர் வந்து பஞ்சாப்ல இருந்து சண்டிகர்ல இருந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணாங்க. 500-600 பேர் இறந்து போனாங்க போராட்டத்தில். அவ்வளோ தூரம் பண்ணியும் அதுக்கு அந்த போராட்டம் வந்து சக்ஸஸ் கிடச்சிது. பட் இந்த பசங்க வந்து வெறும் 45 நாளில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் ஒன்று திரட்டிட்டாங்க. இது இளைஞர்களுடைய திரட்சியை பார்த்து கவர்மெண்ட் பயந்துருச்சு. ஏன்னா பக்கத்து நாடுலலாம் புரட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயும் எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அடிபணிஞ்சிருக்கு. இது வெற்றி தான், இது ஸ்டூடெண்ட்டோடைய முதல் வெற்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.